ஆட்டுக்கால் வந்து பாயா மாதிரி செய்ய போகிறோம். குருமா மாதிரி செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடையிலேயே வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனாலும் வந்து நம்ம இப்போ ஒரு வாட்டரில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்துடும். ஆட்டுக்கால் பாயாவுக்கு வந்து ஆட்டுக்காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. அப்புறம் வந்து மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் முந்திரி தேங்காய்லாம் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்காக, அப்புறம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டுக்காலில் வந்து மசாலாலாம் போடுறோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து பெப்பர், மிளகுத்தூள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எல்லாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அப்புறம் தனியாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, நம்ம சூப் வந்து எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு வந்து உங்கள் விருப்பம் தான் தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் வந்து கடாயில் வந்து ஆயில் போட்டு வந்து நம்ம பட்டை அப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணணும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து வீட்டிலே அரைச்சி அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆட்டுக்கால் தண்ணி ஊற்றி மசாலாலாம் அதை வந்து அதுக்குள்ளே வந்து போட்டுட்டு நல்லா வந்து கிளறி வைக்கணும். அப்புறம் வந்து ஒரு முந்திரி பருப்பு தேங்காயெலாம் வந்து அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டு இப்போ வந்து அரைச்சி வச்ச முந்திரி தேங்காயெலாம் எல்லாம் அரைச்சி வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து விசில் வந்து ஒரு 10 விசில் விடணும். ஏன்னா நம்ம ஆட்டுக்கால்ன்றதுல 10 விசில் விட்டால் நம்மளுக்கு டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது குருமா மாதிரியும் இருக்கும், குழம்பு மாதிரியும் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.